வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு போயமில் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து லேட் ப்ளூமர்ஸ்க்கான இந்த பேராகிராஃப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைஃப் போயமோட பேராகிராஃப் தான் இது. முதல்ல வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கங்க. நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு போயம், இது என்ன போயம்ன்றதை எழுதுங்க. லைஃபு போயட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி வேன் டைக். அது தீம் பார்த்தீங்கன்னா லிவ் இன் த லைஃப் ஜாய்ஃபுல்லி. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் இப்படி எழுதலாம், இல்லை பேராகிராஃப் மாதிரியும் வந்து இதை எழுதிக்கலாம். த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப். த போயட் என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை வாழணும்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹீ நெய்தர் வாண்ட்ஸ் டு ஹரி நாட் டு மூவ் அவே ஃப்ரம் இஸ் கோல். நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து வேகமாக ஹரியப்பாக ஓடிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கோல்லேருந்து மூவ் ஆகாமல் நம்ம இலக்கை நோக்கி வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீ இஸ் நாட் ஒரீட் அபவுட் த பாஸ்ட் அண்ட் நாட் அஃப்ரைட் ஆஃப் த ஃப்யூச்சர். நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை வாழனா நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, எதை நினச்சும் ஒரி பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படக்கூடாது, அதே சமயம் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படவும் கூடாது. நம்மளோட இலக்கை மட்டும் நம்ம எய்ம் பண்ணி நம்ம ஓடிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. ஹீ சீக்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், ஃபேம் அண்ட் த கரேஜ் ஆஃப் குஸ்ட். நம்ம வந்து எதை நோக்கி நம்மளோட தேடல் இருக்கணும், நம்மளோட புதுசாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளோட பயணம் வந்து அட்வென்ச்சர் வந்து ஹை லெவலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஃபேமாக இருக்கணும், அதாவது கரேஜஸோடு வந்து நம்ம இருக்கணும். இதை நோக்கி நம்மளோட பயணம் வந்து இருக்கணும், வாழ்க்கை பயணம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹீ ஹோப்ஸ் தட் எவ்ரி டேர்ன் இன் இஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். நம்மளோட நம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளோட லைஃபோட ஒரு டேர்னிங்கும் வந்து எப்படி இருக்குமா, நமக்கு வில் பி த ஒரு பெஸ்ட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த போயம் ஃபுல்லாமே நம்மளோட வாழ்க்கையை பற்றி, நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுன்றதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பேராகிராஃப் வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக படிக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து படிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மாரல் வந்து எழுதிக்கோங்க. லைஃப் இஸ் ஏ கேம், ப்ளே இட். லைஃப் இஸ் ஏ சேலஞ்ச், ஃபேஸ் இட். நம்மளோட லைஃப் வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான், அதை நம்ம விளையாடி பார்த்துடலாம். ஒரு சேலஞ்சை நம்ம வந்து எதிர்கொண்டு நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போயமில். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.